நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பாட்டை சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் டக்குன்னு சொல்லணும்னா அவங்களுக்கு வியூவர்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று, ஃபாரின் இன்ஃப்ளூயன்சரா இருந்தால் இந்தியாவுக்கு வந்து வியூஸ் எடுப்பாங்க. இல்லைன்னா அவங்க ஒரு ட்ரெண்டு கொண்டு வந்தாங்க. அதுதான் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன், என் பேரண்ட்ஸை எனக்கு வேண்டாம், என் லவ்வர் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வியூஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதே ட்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டே வருது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஜெயசுராதி குடும்பம். இப்போ இவங்க வந்து பயங்கர சந்தோஷமா இருந்தாங்க, இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதை தெரியும். ஆனா இப்போ இவங்க என்ன ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ பிரகடனம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒரு அல்டிமேட்டான விஷயம். அது கேட்ட உடனே நீங்க பயங்கரமா ஷாக் ஆக போறீங்க. ஏன்னா அவங்க வீடியோவை அரை மணி நேரம் உட்காந்துட்டு பாக்குறதுக்கு நமக்கு டைம் கிடையாது இல்லையா? ஸோ சிம்பிளா அவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னா நம்ம பேச போறது இல்லை, இவங்க எப்படிலாம் ஸ்கேம் பண்ணிட்டு குத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பேச போறோம். ஸோ இது ஒரு பேசிக்லி ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இவங்களை பார்த்து இவ்வளவு நாள் ஏமாந்துட்டு இருந்தவங்க இதை பார்த்த உடனே கொஞ்சம் தெளிவடைஞ்சிருவாங்க அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரகன் இந்த குடும்பத்துல ஒரு ஆளு. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் போன வீடியோல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த குடும்பத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த குடும்பத்தை பத்தி நான் எதுவும் பேச போறது இல்லை, நான் ஒரு விழாகு, நான் ஒரு குடும்பம், நான் ஒரு இதுன்னு எனக்குன்னு தனியா போறேன், அவனுங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனா இப்போ என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? வாங்க ஜெயசுராதி பிரிக்கியாவோட குடும்பத்தை வந்து நம்ம டீகோட் பண்ணலாம். அதாவது எப்படி சொல்லியிருப்பான்னா, 8:11 நிமிஷத்துல அவங்க ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாங்க, அதை போய் கேட்டுவாங்களேன் அப்படின்பாங்க. எங்கேயாவது நடக்குமா? 4 செவத்துக்குள்ள நம்ம குடும்ப பிரச்சனையை வச்சுப்போம். தெரு வரைக்கும் வந்தாலும் அந்த தெரு வரைக்கும் தான் இருப்போம். ஆனா இவங்க 360 டிகிரி கேமரால எடுத்துட்டு 8:11 செகண்ட் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, நம்ம டீகோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட இன்டென்ஷன் என்ன தெரியுமா? அந்த குடும்பம் பொய்யா இருக்குன்னு சொல்லணுங்கிறது பிரகனோட இன்டென்ஷனே கிடையாது. இவரும் வியூஸ் வாங்கணுங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த குடும்பம் வந்து எப்படியோ எமோஷனல் ஸ்கேம் பண்ணிட்டு நாங்க பிரச்சனை பண்றோம், பிரியிறோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இவங்களோட டிராமாவை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்றதுக்கு எதுக்கு தேவையில்லாம ஒரு வீடியோ போடுறாரு? எப்படியோ அது ஃபேக்கா இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்ப எதுக்கு இதை பண்ணணும்? சரி விடுங்க. இப்போ பிரகன் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம் பிரிக்கியா இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி குடும்பத்துல நிறைய பிரச்சனை வரும், ஒவ்வொரு கதவை திறந்தா ஒவ்வொரு பிரச்சனை வரும், நான் இது வரைக்கும் என் குடும்ப பிரச்சனையை பத்தி வீடியோ போட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப பின்னாடில இருந்து ஒரு வாய்ஸ் வரும். உடனே சொல்லுவாங்க, ஆமாம்மா 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியுது எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனையை வச்சு ஒரு சம்பாதிச்சு இப்போ ஒரு வீடே கட்டிட்டாங்க. இப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கிரக பிரவேசத்துக்கு வந்து பிரகனை கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா, அவரும் ஒரு பையன் தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருகிலாம் அங்க கவனம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அவங்க போகலன்னு நீங்க பாத்தீங்களா? எடிட்டிங் பண்றத கண்ணால பார்த்து எப்படிங்க நம்புறீங்க? ஒருவேளை அவங்க போயிருக்கலாம், அங்க இருந்திருக்கலாம், என்ஜாய் பண்ணிருக்கலாம், அதுக்கப்புறம் எடிட்டிங் போட்டு நாங்க தனித்தனியா இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து சாதாரணமா நம்மளால நம்பிடவே முடியாது. இன்னைக்கு சண்டை போட்டுவாங்க, அடுத்த பொங்கல்ல புது வீட்டுல நாங்க ஒன்னா கொண்டாடுறோம் குடும்பத்தோட அப்படின்னு ஒரு வீடியோ போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிக்கியான்ற பொண்ணு மட்டும் தனியா வெளியே போயிடும், என்னை வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வீடு நான் கட்டினேன், நானும் என்னோட காசை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு வீடியோ போடுவாங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் பாக்கியலட்சுமி சீரியல் மாதிரி இவங்க ஒரு குடும்பத்தையே வந்து ஒரு தனி சீரியல் எடுக்கலாம் போல. இதையும் பார்த்து ஏமாறுற மக்கள் இருக்காங்க. இப்ப போன வீடியோல இந்த அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங் பத்தி பேசலப்போ ஒரு சிலரோட கமெண்ட்டை நான் படிச்சேன். மார்க்கெட்டிங்கோட அர்த்தமே தெரியலாமா உனக்குன்னு. இப்ப மார்க்கெட்டிங்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நீங்க ப்ரொமோட் பண்றீங்கன்னா தப்பு இல்லை, ஒரு சீப்பான ப்ராடக்ட்டை ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ப்ரொமோட் பண்ணீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் சம்பாதிப்பாங்க, பிசினஸ் பண்றவங்க சம்பாதிப்பாங்க, நாங்க காசு கொடுத்து வாங்குறோமே அப்ப நாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த மக்களை பத்தி கன்சர்னே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. அவங்களோட வேலை அப்படியே தான் இருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொன்னு நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த அஷ்மிதா விஷ்ணு மேட்டர்லயே இப்போ ஒரு சில குளறுபடிகள் நடக்குது பாத்தீங்களா. விஷ்ணு இப்போ தனியா போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு, பொண்டாட்டி அப்படி இப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இன்டர்வியூ இருக்கும், அது உங்களுக்கு பார்க்க அவ்வளவா டைம் இருக்காது. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாரு, இப்போ அவர் என்ன எமோஷனலா வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா அது இன்னொரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? பாய்.